ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 11. ஆல்ரெடி 10 அத்தியாயம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 11, இரு இல்லு கொக்கிகள். சரிங்களா? இரு இல்லு கொக்கிகள் நம்ம ஆல்ரெடி ஒரு உயிர்மை குறி இருக்குது. உயிர்மை குறியில் நம்ம கொக்கி வந்து சேர்த்து எழுதுவோம். அந்த கொக்கி வந்து ஆல்ரெடி சேர்த்து எழுதி, அதாவது யா இந்த மாதிரி வார்த்தையில் கொக்கியோட தானே எழுதுகிறோம். அந்த மாதிரி அப்போ இருக்கும் இல்லுக்கும் கொக்கி இருக்குது. நம்ம இருக்கும் இல்லுக்கும் எப்படி கொக்கி போட்டு எழுதுவோம்னா அதை தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம். நம்ம ரூல்ஸ் பார்ப்போம். உயிர்மைகளோடு சேர்ந்து வருகின்ற இர் அல்லது இல் என்பதை குறிக்க அவ்வம் மெய்க்குறிகளோடு ஒரு சிறி கொக்கி சேர்க்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உயிர்மையோடு நம்ம வந்து இரு இல்லு வருதுன்னா ஒரு கொக்கி வந்து ஆட் பண்ணி எழுதிக்கலான்ற சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இரு என்பதற்கு சிறிய கொக்கி நேர்கோடுகளுக்கு அவற்றின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக. சரிங்களா? அப்போ இப்படி போட்டோம்னா வலது வாட்டம்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வலது வாட்டமாக சொல்லியிருக்காங்க. அப்போ வலது வாட்டமான்றப்ப வலது வாட்டம். சரிங்களா? அப்போ வலது வாட்டமாக அப்படி போட்டோமா அப்படின்னா அந்த கொக்கி போட்டோம்னா இரு கொக்கி. சரிங்களா? அது இரு கொக்கி. அதே வந்து இடது வாட்டம் அப்படின்னு போட்டோம்னா, இடது வாட்டமாக அந்த கொக்கியை போட்டோம்னா அது வந்து இல்லு கொக்கி. சரிங்களா? இப்போ பா இருக்குது அப்படின்னா வலது வாட்டம் சொல்லியிருக்காங்க. அப்போ வலது வாட்டம் இப்படி. சரிங்களா? அப்போ பா இப்படி போட்டோம்னா அது வந்து பர். சரிங்களா? அப்போ இரு கொக்கி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே வந்து பா இருக்குது இடது வாட்டமாக போடுறோம் அப்படின்னா, சரிங்களா, அது வந்து இல் கொக்கி. இப்போ பல்ன்ற சவுண்டு. சரிங்களா? அப்போ பல்ன்ற சவுண்டு. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மெய்க்குறியிலும் நம்ம சேர்த்து எழுதி நம்ம இரு இல்லை வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படி நம்ம சேர்த்து எழுதுறோன்றது வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பர்ரு, டர்ரு, ஜர்ரு, கர்ரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். அடுத்தது நேர்கோடுகளுக்கு இல் கொக்கி. சரிங்களா? அப்போ இல் கொக்கி சொன்னீங்களா? அப்போ வலது வாட்டமாக போட்டால் இரு கொக்கி, இடது வாட்டமாக போட்டோம்னா அது இல் கொக்கி. சரிங்களா? அப்போ அடுத்தது வளைவு கோடு. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ், அதாவது நேர்கோடு. சரிங்களா? அப்போ இப்போ வந்து வளைவு கோடுக்கு பார்க்குறோம். வளைவு கோடுக்கு இரு கொக்கி எப்படின்னா அவற்றின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் சேர்த்து எழுதப்படும். சரிங்களா? அப்போ வளைவு கோடு வா இருக்குன்னா அதில் உட்புறமாக வந்து ஒரு கொக்கி போட்டோம்னா அது வந்து வர். சரிங்களா? அப்போ இரு கொக்கி வந்து சேர்த்து எழுதுனா உட்புறமாக வர், டர், அதே மாதிரி மர், இதனர், இதெல்லாமே வளைவு கோடு இல்லைங்களா? இதெல்லாம் கருடு ஸ்டோக்ஸ். சரிங்களா? அப்போ கருடு ஸ்டோக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே வந்து கொக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து இரு கொக்கி. சரிங்களா? அது இல் கொக்கியை வந்து அந்த கொக்கியவே வந்து கொஞ்சம் பெருசாக போடுறோம். சரிங்களா? வளைவின் உட்புறமாக கொஞ்சம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதணும். சரிங்களா? அப்போ கொஞ்சம் பெருசாக எழுதுறப்ப அது வந்து கருடு ஸ்டோக்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஸ்டோக்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் பெருசாக எழுதிட்டு சின்னதாக எழுதிட்டு இது வந்து இரு கொக்கி, இது வந்து இல் கொக்கி அப்படி நீங்கள் வைக்கக்கூடாது. இது கருடு ஸ்டோக்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை பெருசாக போட்டு இல் கொக்கி, சின்னதாக போட்டால் இரு கொக்கி. சரிங்களா? அப்போ வாவுக்கு வந்து வல்ன்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக போட்டு வா வந்து போட்டோம்னா வல். அதேமாதிரி தல், அதேமாதிரி மல் நல்லது கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். அடுத்தது இந்த மெய்க்குறிகள் ரா இது இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இச்சா இது இருக்குது இல்லைங்களா? அப்புறம் இங்கா, அதுக்கப்புறம் லா, ஷா இது எதுக்குமே வந்து நம்ம கொக்கி வந்து போடுறது கிடையாது. ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம கொக்கி போட்டோம்னா ஏன் இதுக்கு போடக்கூடாது, இதுக்கு நீங்கள் கொக்கி போட்டோம்னா இது வந்து ஆல்ரெடி சாவும் ராவும் ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்போ அப்படின்றப்ப நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்றதுக்காக அப்போ இதுக்கு வந்து நம்ம கொக்கி வராது. சரிங்களா? ராவுக்கு வந்து கொக்கி வராது. ஏன்னா இருன்னு ஸ்லோக் வராது இல்லைங்களா? அப்போ அந்த ராவுக்கு வராது. அதேமாதிரி அதுக்கப்புறம் லாவுக்கு இதுக்கு எதுக்குமே நம்ம வந்து, ஏன்னா இது ஆல்ரெடி லா, இதுக்கு வந்து இல்லாவுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அப்போ ஷாவுக்கும் அதேமாதிரி, ஏன்னா இது வந்து நம்ம தர்ற இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த சைடு யூஸ் பண்ணுவோம், இந்த சைடு யூஸ் பண்ணுவோம், ரெண்டு சைடு யூஸ் பண்ணுறதால ஷாவை வந்து நம்ம கொக்கி போட்டு எழுத போகிறதில்ல. சரிங்களா? அப்போ சுழி அல்லது கொக்கி உள்ள மெய்க்குறிகளும் இரு கொக்கி போடுவதில்லை. சரிங்களா? அப்போ இரு கொக்கி வந்து நம்ம சுழிக்கும் இல்லை கொக்கி உள்ள மெய்க்குறிகளுக்கும் வந்து நம்ம இரு போடுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரோக்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ரா, அதுக்கப்புறம் இச்சா, அதுக்கப்புறம் ஙா, அதுக்கப்புறம் லா, சா, ஷா, அதுக்கப்புறம் சுழி அல்லது கொக்கியுள்ள மெய்க்குறிகள். இது எதுக்குமே நம்ம வந்து இரு போடுறதுலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொக்கியுள்ள இவை எல்லாம் முறையே பல், டர், அதாவது இது பர் இப்படி போட்டோம்னா பல் பார்த்தோம்னா வடதுபுறமாக போட்டோம்னா அது வந்து பர். அதே வந்து இடதுபுறமாக போட்டோம் அப்படின்னா அது பல். அதே மாதிரி தான் டர்ன்றது வந்து வடதுபுறமாக போட்டோம்னா டர், டல்ன்றது வந்து இந்த பக்கம். சரிங்களா? அதே மாதிரி தான் டர், அதே மாதிரி இது தல். இவை எல்லாம் முறையே அது சொல்லியிருக்காங்க. அடுத்து சாதாரண மெய்க்குறிகளுக்கு போடுவது போலவே இவற்றுக்கும் உயிர்குறிகள் போட்டு வாசிக்கப்படும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி நம்ம போட்டு படிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆற்றல், குற்றம் என்பன போன்ற வார்த்தைகளில் வரும் இற்ற என்பதன் ஒலியை ஒத்து இருப்பதால் இற்ற என்பதற்கும் டாவுக்கு இரு கொக்கி போடப்படும். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே கொக்கி தான் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இற்றான்றது ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிறதால இந்த டர் கொக்கி ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். வேடன்றதுல பாருங்கள், வேடன்றதுல அதுலேயும் டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இங்கே வந்து டா இரு வருது, இங்கே வெற்றின்றப்ப இங்கே இற்றா வருது. சரிங்களா? அப்போ டருக்கும் இற்றாவுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே சவுண்டு தான் வருதால ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேடர், வெற்றின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இப்போ வேடன்றப்ப வே டர். சரிங்களா? அப்போ டர்ன்றது இப்படி போடுறோம். சரிங்களா? வெற்றின்றதுலையும் வே இற்றி. சரிங்களா? அப்போ வெற்றி புள்ளி வச்சுக்கணும். ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மூடர்ன்றதுல பாருங்கள், அதேமாதிரி முற்றின்றதுலையும் மூடன்றப்போ மூ டர். சரிங்களா? அப்போ மூடர். அதே முற்றின்றதுலையும் முற்றி. சரிங்களா? அப்போ இற்றா, அந்த இற்றாவுக்கும் டருக்கும் ஒரே சவுண்டு நம்ம
ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் சுருக்கெழுத்துன்றது நம்மளுடைய ஒலிப்பு முறையை வச்சு தான் வந்து எழுதணுன்றது. அதே மாதிரி தான் இங்கே இப்போ ஒலிக்கும் போது நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு சவுண்ட் வந்து ஒரே மாதிரி தான் வருதுங்க. இப்போ வேடர் வெற்றி அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஒலி வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி கொக்கி போட்டு எழுதிக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்து காவுக்கு இல் கொக்கி போட்டால் கல் என்பதை குறிக்கும். இப்போ கா இருக்கு இல்லைங்களா, காவுக்கு வந்து இப்போ அதுக்கு வந்து இப்போ நம்ம இப்போ கொக்கி போட்டோம்னா அது வந்து கல் சரிங்களா. அப்போ இந்த கொக்கி இப்படி போட்டோம்னா அது வந்து கல்லுன்றாங்க சரிங்களா. அப்போ எக்ஸாம்பிள் வந்து திண்டுக்கல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திண்டுக்கல் வந்து நம்ம எப்படி போடணும், இந்த இருக்கு இல்லைங்களா, அப்போ திண்டுக்கல் சரிங்களா. அப்போ கல்லுக்கு வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்து செங்கல் கொடுத்துருக்காங்க, செங்கல் சரிங்களா. அப்போ இப்படி போடணும், செங்கல்ன்றது இப்படி போடுறோம். அடுத்தது இந்த கல் என்பதை பன்மை விகுதியாக கல், இந்த கல்லுக்குமே யூஸ் பண்ணலான்றாங்க. கல் என்பதற்கு முன் மெல்லினம் இங்கு வராத இடத்துலையும் சரிங்களா. அப்போ இங்கு வரக்கூடாது, இந்த கல் வருது அதுக்கு முன்னாடி இங்கு வரக்கூடாது. அந்த வர வார்த்தைக்கும் அதுக்கப்புறம் தனிக்குறிப்பு சொற்கள் சுருக்கம் உட்பட அந்த தனிக்குறிப்பு சொற்கள் சுருக்கத்திலையும் வந்து சேர்த்துறாங்க சரிங்களா. அப்போ இந்த வாரத்தில் இந்த இடம் தவிர மீதி எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த கல்லுக்குமே இந்த கல் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ மாடுகள்னு வருதுன்னா அப்போ இந்த கல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மாடுகள் சரிங்களா. அப்போ மாடுகள்ன்றப்ப ஸ்ட்ரோக் வந்து நம்ம எப்படி போடுறதுன்னா அப்போ மாடுகள் சொல்லியிருக்காங்களா. இப்போ மாடுகள்ன்றப்ப மாடுகள் சரிங்களா. அப்போ மாடுகள் சரிங்களா. அப்போ இதுக்கு வந்து இப்போ இப்படி தான் யூஸ் பண்ணுறது அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வண்டுகள் சரிங்களா. அப்போ வண்டுகள்ன்றப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரிங்களா, வண்டுகள் அப்போ இண்டுகள் சரிங்களா. அப்போ வண்டுகள்ன்றப்ப நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ வண்டுகள்ன்றது இப்படி தான் சொல்கிறோம். அடுத்தது சுருக்கங்கள்லையும் வந்து யூஸ் பண்ண தொழிலாளர் சுருக்கம் இல்லைங்களா. அப்போ தனிக்குறிப்பு சொற்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ இதில் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டாங்களா. அப்போ சுருக்கத்திலையும் தொழிலாளர்கள் சரிங்களா. அப்போ பன்மை விகுதியாக கல்களுக்கு பிறகு ஈற்று உயிர்க்குறி ஓ சேர்க்கப்படும். இப்போ அந்த கல் இப்போ நம்ம போட்டிருக்கல இதில் வந்து ஓ சவுண்ட் வருது. இப்போ தொழிலாளர்களேன்னு வருதுன்னா அதில் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாடுகளேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மாடுகளேன்றப்ப அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாடுகளோன்றப்ப ஓ வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதை சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் இதில் இருக்க பயிற்சி எல்லாத்தையுமே பண்ணி பார்க்கணும். நீங்கள் எழுதி எழுதி பின்னாடி வந்து இந்த புக்கிலே வந்து ஆன்சர் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எழுதி வந்து பின்னாடி கரெக்டாக உங்களால் ஸ்ட்ரோக் போட முடியுது, அது நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் நேராக போய் ஆன்சர் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கரெக்டாக வந்து போடுறீங்களா, ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதான்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் ஒன்றுமே வந்து டிக்டேஷன், அதாவது வாயில் வந்து நீங்கள் டிக்டேஷன் வந்து ஆடியோவோ இல்லை சம்திங் ஏதாச்சும் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அப்பப்போ போட்டு நீங்கள் ஆடியோவை போட்டு உங்களுக்கு அது ஸ்ட்ரோக் வந்து போட முடியுதா, படிக்க உங்களுக்கு வந்து போட முடியுதான்றதை நீங்கள் இப்போ இருந்தே வந்து பழக்கத்தில் கொண்டு வந்தால் தான் பின்னாடி உங்களுக்கு வந்து ஸ்பீட் எழுதுறதுக்கு உடனே வந்து நீங்கள் இதில் சும்மா எழுதி மட்டும் பார்த்துட்டு கடைசியில் போயிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இருந்தே வந்து நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுறப்பயே இதெல்லாம் வந்து டிக்டேஷன் போட்டு வச்சிடணும். நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா எக்ஸசைஸ்க்குமே வந்து டிக்டேஷன் போட்டு வச்சுட்டு சும்மா இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸசைஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கடைசி எக்ஸசைஸோட டிக்டேஷன் வந்து நீங்கள் சும்மா ஒரு டைம் வந்து படிச்சு இப்போ கர்ஜனை, கற்பரசி, மர்மம் அப்படின்ட்டு நீங்கள் படித்து வச்சுக்கணும். உங்களால் எவ்வளோ ஸ்லோவாக போட முடியுமோ, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரோக் போட முடியுது, அதாவது மர்மம்னு சொல்லிட்டு உடனே போட முடியுதுன்னா நீங்கள் ஸ்பீடாக படிச்சுங்க. இல்லை உங்களால் கொஞ்சம் யோசிச்சு தான் போட முடியுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கங்க. டிக்டேஷன் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை முன்னாடி போட்டு எழுதி பார்த்துருங்க. அதாவது உங்களுக்கு வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே மாதிரி இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் பின்னாடி வந்து நீங்கள் ஸ்பீட் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இந்த ப்ராக்டிஸ் இப்போ நீங்கள் எழுதி பார்க்குறீங்களா, எழுதி பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீட் வரப்போ உங்களுக்கு உடனே வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆயிடும். சிலர் வந்து இப்போ கடைசியில் வந்து இப்போ பார்த்து மட்டும் எழுதிட்டு பார்த்து ஒரு பக்கமாக எழுதிட்டு எத்தனை பக்கம் எழுத சொல்கிறது எழுதிட்டு வந்து கடைசியில் வந்து ஸ்பீடில் வந்து எழுதும்போது என்னால் வந்து ஸ்பீட் எழுத முடியல, டிக்டேஷன் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்லாம் ஏன் வருதுன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிக்டேஷனில் தான் பழகணும் சரிங்களா. அதாவது நீங்கள் எழுதுறது மட்டும் பத்தாது, நீங்கள் எழுதுறது அப்படியே பார்த்து எழுதுறது பத்தாது. நம்ம பார்த்து எழுதுறது எல்லாரும் எழுதிடுவோம், மர்மம்ன்றது யோசிச்சு எழுதிடுவோம் சரிங்களா. ஆனால் வந்து நம்ம படிக்க எழுதுறது தான் நமக்கு வேணும். அதுதான் வந்து எக்ஸாமும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் போது அதனால் நம்ம படிக்க எழுதுறதுக்கு இங்கேருந்தே பழகிட்டு வந்தோம்னா பின்னாடி வந்து ஸ்பீட் வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து எழுதும்போதே நான் சொன்ன மாதிரி டிக்டேஷன் போட்டு வச்சுட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெகுலராக கடைசியில் வந்து நீங்கள் ஸ்பீட் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பிக்கப் ஆகிடும். அப்போ அந்த கம்ப்ளைண்ட் வராது, நீங்கள் வந்து என்னால் டிக்டேஷன் ஃபாலோ பண்ண முடியல, படிக்க என்னால் எழுத முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் வராது சரிங்களா. அப்போ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பயிற்சி வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ படித்து எழுதி விரிவெழுத்தில் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் படிச்சு பார்க்கணும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சு பார்க்கணும். அப்போ இது என்ன ஸ்ட்ரோக் அப்படின்றது நீங்கள் படிச்சு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம படிச்சிருக்கோம்ன்றது பின்னாடி கீ வச்சு செக் பண்ணணும் சரிங்களா. அது எழுதி பார்க்கணும், படிச்சு நீங்கள் எழுதிட்டு அடுத்தது விரிவெழுத்துலையும் எழுதணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு உங்களால் கரெக்டாக போட முடியுது அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை உட்காந்து 5 டைம்ஸோ இல்லை 10 டைம்ஸ் உங்களுக்கு எத்தனை லைனோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுமோ அத்தனை லைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ட்ரான்ஸும் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எழுதி பார்த்துருணும், இந்த ஸ்ட்ரோக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பார்த்துடணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது மாற்று உருவங்கள், அதான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ தருக்கு வந்து 2 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி எதுக்கு 2 வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வர்று, வல்லு, தர்ரு, தள்ளு சரிங்களா. என்னென்ன இருக்குன்னா வர்று, வல்லு, தர்ரு, தள்ளு, இதுக்கு வந்து நம்ம 2 யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ வரு வந்து நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம்னா இப்போ வா பார்த்தீங்களா, வா வந்து உள்ள இப்படி கொக்கி போட்டோம்னா வரு சரிங்களா. அப்போ வரு சரிங்களா. இப்போ வரு வந்து அப்போ இப்படியும் போடலாம் சரிங்களா. அப்போ வரு கரெக்டான வரு இப்படி சரிங்களா. அப்போ வரு 2 தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து வல்லு இருக்குது, வல்ல வந்து இப்போ வரு வந்து சின்னதாக போட்டால் அதே வந்து பெருசாக போட்டோம்னா வல்லுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த வல்ல வந்து இப்படியும் போடலாம் சரிங்களா. அப்போ வல் சரிங்களா, இது வந்து வல். அடுத்தது தர் வந்து
உள்ள சரிங்களா, தாவுக்கு உள்ள போட்டால் தர், அதே வந்து இப்படி திருப்பி போடலாம் சரிங்களா, 2 இது தர். அடுத்தது தல் சரிங்களா, தல்ல வந்து கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா தல், இந்த சைடு பெருசாக போட்டோம்னா அது தல் சரிங்களா. அப்போ 2 இது இருக்குது. அப்போ எது இருக்குன்னா வர் இருக்குது, அதுக்கப்புறம் வல் இருக்குது, அதுக்கப்புறம் தர் இருக்குது, அடுத்தது தல் இருக்குது. எதுக்கு இந்த 2 ஃபார்ம்னா நம்ம சேர்த்து எழுதும்போது வந்து இந்த ஃபார்ம் ஒரு சில இடத்துல சூட் ஆகும், இந்த ஃபார்ம் ஒரு சில இடத்துல சூட் ஆகும். அப்போ ரெண்டுமே வந்து இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எழுதும்போது அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்தெந்த யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்றதுக்கும் ரூல்ஸ் வந்து பின்னாடி வரும், நம்ம அதை வந்து பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரம்ப உயிர்க்குறியல்கள், படுக்கை கோடுகள், மேற்கோடுகள். ஆரம்ப உயிர்க்குறியல்கள் சரிங்களா, அடுத்தது படுக்கை கோடுகள், அடுத்தது மேற்கோடுகள் ஆகியவற்றுக்கு பின் வர் தர் வல் தல் வந்தால் அவற்றின் வலது வாட்டம் எழுதப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இதுதான் வந்து வலது வாட்டம், இது வந்து இடது வாட்டம் சரிங்களா. இது வந்து இடது வாட்டம், இது வந்து வலது வாட்டம், எல்லாத்துலையும் இதே மாதிரி இது இடது வாட்டம், இது வலது வாட்டம் சரிங்களா. அப்போ ஆரம்ப உயிர்க்குறியல்கள் இங்கே ஆரம்ப உயிர்க்குறியல் வந்துருச்சுங்களா ஏ. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, படுக்கை கோடுகள், இது வந்து படுக்கை கோடுங்களா, அப்போ படுக்கை கோடு. அடுத்தது மேற்கோடு, இப்போ செல்ன்றது இது மேலே தானே போகுது கோடு, அப்போ இது வந்து மேற்கோடு லா மேற்கோடு. இதுக்கு பின்னாடிலாம் ஆகியவற்றுக்கு பின் வர் தர் வல் தல் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அவற்றின் வலது வாட்டம் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது வலது வாட்டம், அப்போ செல்வர்ன்றது, அப்போ செல்வரில் 2 இருக்குது சரிங்களா. உங்களுக்கு எழுதும்போது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பழக வந்துடும். இப்போ செல்வர் அப்படின்னு இருக்குன்னா இப்போ 2 இருக்குது, செல் போட்டுருவோம், இந்த வருமா இல்லை இந்த வருமானு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து நேர்கோடு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ், அதுக்கப்புறம் ஆரம்ப உயிர்க்குறியல் சரிங்களா, வவ்வல் ஃபஸ்ட்டில் வருது, அதுக்கப்புறம் 3வது என்ன சொல்லியிருக்காங்க படுக்கை கோடு சரிங்களா. அப்போ படுக்கை கோடு இதெல்லாம் வந்துச்சுன்னா அது பின்னாடி வரதோட ரைட் ஃபார்ம் மட்டும் தான் சரிங்களா. அப்போ ரைட் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரைட் ஃபார்ம் இல்லைங்களா. அப்போ செல்வர்ன்றப்ப இது வருமா இதுதான் வரும் சரிங்களா. அப்போ இதான் ரைட் ஃபார்ம், இது வந்து லெஃப்ட் ஃபார்ம் இல்லைங்களா. அப்போ வலது வாட்ட பக்கம் இருக்கிறத எழுதணும், அப்போ செல்வர் சரிங்களா. அப்போ செல்வர்ன்றது இப்படி எழுதணும். அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து ஏவல்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா, ஏவல். அப்போ ஏவலில் இது வந்து உயிர்க்குறியில் வருதுங்களா, அப்போ உயிர் ஏவல் சரிங்களா. அப்போ வல்லுன்றது பெருசாக போடணும், ஏவல் சரிங்களா. அப்போ ஏவல்ன்றது இப்படி. அடுத்தது படுக்கை கோட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். படுக்கை கோட்டுக்கு காதல்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ காதல்ன்றப்ப காதல் சரிங்களா. அப்போ காதல்ன்றப்ப இப்படி சரிங்களா, காதல்ன்றது இப்படி யூஸ் பண்ணணும். அடுத்தது கொக்கி இடப்பெற்ற தர் தல் வார்த்தைகளை விரிவெழுத்தில் எழுதும்போது தேவைப்படும் இடத்தில் இத்து என்கிற சந்தி எழுத்தும் சேர்த்து எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ எழுதுற இல்லைங்களா தரு தல் இதெல்லாமே, இந்த தரு தல் எழுதும்போது நம்ம ட்ரான்ஸ் பண்ணும்போது இப்போ அடி தீர் இங்கே வந்து தர் இருக்குது, அடி தர் மட்டும் தான் இருக்குது, ஆ டா தர் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இதை படிக்கும்போது ஆ டா தர் அது படிச்சோம்னா அர்த்தம் கிடையாது இல்லைங்களா. அப்போ அதை வந்து நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும்னா இத்து நமக்கு வருது அப்படின்னா அந்த வார்த்தை வந்து எழுதும்போது நமக்கு இத்து தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணுன்றதை சொல்கிறாங்க. அப்போ அடித்தல்ன்றப்ப அடி தல்ன்றப்ப தல் மட்டும் நீங்கள் எழுதக்கூடாது சரிங்களா. இப்போ இது அடித்தல் இப்போ ஸ்ட்ரோக் வந்து பாருங்கள், அடி தல் சரிங்களா. இப்போ தல்லுன்ற படிக்கும்போது நமக்கு என்ன ஆ இருக்குது டா இருக்குது சரி அடி, அதுக்கப்புறம் தல் இருக்குது, அப்போ அடித்தல்னு எழுதக்கூடாது நீங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து இத்து வந்து நம்ம வேணும் சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் எழுதுனா இப்படி ஸ்ட்ரோக் வந்து இப்படி எழுதினாலுமே இத்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ அடி தீர்ன்றப்பையும் அடி தீர்ன்றதையும் அதையும் நீங்கள் இப்படி தான் எழுதணும் சரிங்களா. அப்போ அடி தீர் அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாப்டர் வந்து 36 இருக்குது சரிங்களா. 36 வந்து நீங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரோக் வந்து உங்களால் போட முடியுதா அப்படின்றத போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீ செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கான்னு கீ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் அதை வந்து நீங்கள் ஒரு 10 லைனோ இல்லை எத்தனை லைனோ உங்களுக்கு எழுதினா மெமரி ஆகுமோ அத்தனை லைன் நீங்கள் எழுதி மெமரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் சொன்னால் உடனே உங்களுக்கு போடுற அளவுக்கு ஃப்ளோ வந்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மெமரி ஆகிருக்குது, இவ்வளோ போதுமா இவ்வளோ உங்களுக்கு தெரியாது எவ்வளோ நம்மளுக்கு போதுன்றது உங்களுக்கு தெரியணும். செக் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரோக் நீங்கள் இப்போ தர்மசாலைன்னு சொல்கிறாங்கன்னா யோசிக்கவே கூடாதீங்க, உட்காந்து தர்மசாலை அப்படிலாம் யோசிக்கூடாதீங்க. அப்போ யோசிக்காத என்ன பண்ணணும்னா உடனே நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரோக் போடணும், அந்த அளவுக்கு நீங்கள் போடுற அளவுக்கு உங்களுக்கு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா தனிக்குறில் சொற்கள் சரிங்களா. அப்போ தனிக்குறில் சொற்கள் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எதுக்கு போடுறோம் அப்படின்றதே தெரியாமல் நம்ம வந்து இது மனப்பாடம் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ இதில் வந்து பர் இருக்குது, அந்த பர்ரை வந்து பெயர்ன்றதுக்கு ஷார்ட்கட் வச்சிருக்காங்க சரிங்களா. அப்போ பெயர்ன்றதுக்கு ஷார்ட்கட் செகண்ட் பிளேஸில் எழுதணும் சரிங்களா. லைன் மேலேயே போட்டிங்கன்னா அது வந்து பெயர். அடுத்தது பிரிட்டிஷ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து 3rd பிளேஸில் நீங்கள் போட்டிங்கன்னா பிரிட்டிஷ் சரிங்களா. அப்போ அது வந்து பிரிட்டிஷ், இது வந்து லைட் ஸ்ட்ரோக் சரிங்களா. லைட்டில் பர், அதே பர் இருக்கு இல்லைங்களா, அதாவது அழுத்தி போட்டோம் பர் நண்பர், அந்த பர்ன்றது ஃபஸ்ட் பிளேஸ் வருது இல்லைங்களா. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நீங்கள் பர் போட்டிங்கன்னா அது நண்பருக்கான ஸ்ட்ரோக்கு. அதே மெம்பர்ன்றப்ப மெம்பருக்கான நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டிங்கனாலுமே செகண்ட் பிளேஸில் தான் போடுவீங்க. ஏன் வந்து இது செகண்ட் பிளேஸ் போடுறாங்க, ஏன் இது வந்து ஃபஸ்ட் பிளேஸில் போடுறாங்க, காரணம் எல்லாம் போடல. ஃபஸ்ட் பிளேஸில் தான் நண்பர் வரும், அப்போ அந்த பர் மட்டும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ பர்ரை மட்டும் ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் நண்பர், செகண்ட் பிளேஸில் போட்டால் மெம்பர். ஏன் இதெல்லாம் அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதால இது வந்து தனிக்குறில் சொற்கள் அப்படின்றது இது தனியாகவே வந்து ஷார்ட்கட்டாக வச்சுருக்காங்க சரிங்களா. அப்போ அடுத்தது நம்பர்ன்றப்ப இதை வந்து இப்போ மெம்பரும் நம்பரும் கிட்டத்தட்ட சேமாக வரும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இவங்க 3rd பிளேஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்பர்ன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அது வந்து 3rd பிளேஸ் சரிங்களா. இப்போ இது வந்து அழுத்தி போடணும், இது வந்து லைட்டாக போடணும். அடுத்தது அன்று அன்றி, அன்றுன்றது ஃபஸ்ட் பிளேஸ், அன்றின்றாலும் அதே தான். அடுத்து நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இது வந்து புள்ளி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்பீட் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். அன்றி சரிங்களா. அப்போ ஒன்றுன்றது செகண்ட் பிளேஸ், இன்றுன்றது ஈ வருது, இன்று அப்படின்றப்ப 3rd பிளேஸில் தான் வரும். இப்போ இன்றைக்கும் அதே தான் சரிங்களா. அப்போ ஒவ்வொன்றப்ப ஓ போட்டு அது கூட இந்த ஒன்று இருக்குங்களா. அப்போ ஒன்று, இந்த ஒன்றுன்றத ஒவ்வொன்றுக்கான தனிக்குறில் சொற்கள். அடுத்தது காரியன்றதுக்கு கரு மட்டும் போட்டால் காரியே, அதே கோரின்றப்ப கரு மட்டும் செகண்ட் பிளேஸில் போட்டால் கோரி சரிங்களா. அடுத்தது நிர்வாக நிர்வாகி, ரெண்டுத்துக்குமே நறு வந்து செகண்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா லைன் மேலே போட்டிங்கன்னா நிர்வாக நிர்வாகி. அடுத்தது மறுபடின்றது வந்து
ஃபஸ்ட் பிளேஸில் மறு போட்டிங்கன்னா மறுபடி, அதே மேற்படின்றது செகண்ட் பிளேஸில் லைன் மேலே போட்டிங்கன்னா மேற்படி. ஆதரவு, ஆதரி, ஆதார எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஸ்ட்ரோக் தான். நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவீங்க. ஆதரவு ஏதாவது ஒரு இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிங்க. அடுத்து தர்ற வந்து செகண்ட் பிளேஸில் போட்டோன்னா திரு, அதே வந்து தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா அது தீர்மானம் இல்லை தீர்மானமாய். சரிங்களா? எதுக்கோ ஒன்று வச்சுங்க, தீர்மானத்துக்கு வச்சுங்க, தீர்மானமாய்க்கு வச்சுங்க, எதுக்கோ ஒன்று வச்சுங்க. ஆனால் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மட்டும் தான் சிம்பிள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா தான் ரெண்டுத்துக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்தது அவர். இதே மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படின்னு சொல்லிட்டு பல விதமாய் பல் ஸ்ட்ரோக் ஃபஸ்ட் பிளேஸில், பல விதமாய் வந்து செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸில், ஆனால்ன்றது வந்து ஃபஸ்ட் பிளேஸில், ஆனதால்ன்றது செகண்ட் பிளேஸில். உதாரணமுக்கு ஊ போட்டு நான் மட்டும் இம்மு போட்டிங்கன்னா உதாரணம். காலம்ன்றது கல், இம்மு களம். சரிங்களா? அப்போ களம்ன்றது அது மாதிரி படிக்கும். ஆனால் காலம். சரிங்களா? இப்போ உறுப்பினர்ன்றப்போ ஊ போட்டு நறு மட்டும் உறுப்பினர். சரிங்களா? அடுத்து சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்றோடு ஒன்றுன்றப்ப ஒன்று போட்டு இன்னொரு ஒன்று போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று. ஒன்றன் பின் ஒன்றுனா ஒரு ஒன்று போட்டு பின்னாடி ஒரு ஒன்று போட்டிங்கன்னா அதான் ஒன்றன் பின் ஒன்று. அடுத்து ஒன்றை ஒன்றுன்றப்போ ஒன்றை ஐ போட்டு ஒன்று. சரிங்களா? அப்போ ஒன்றுக்கு ஒன்றுன்றப்போ ஒன்று போட்டு கா போட்டு ஒன்று போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று. உணர்ச்சின்றப்போ ஊ நர் போட்டு சி சா. சரிங்களா? அப்போ உணர்ச்சி அப்படின்ற மாதிரி. பலவந்தன்றப்போ பல் போட்டு இந்து போட்டு அவ்வளோதான் தா போட்டிங்கன்னா பலவந்த. சரிங்களா? அடுத்தது இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறத ஷார்ட்டாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோன்னா பருக்கொக்கி, அதாவது இருகொக்கி எப்படி போடுறதுன்றதை பார்த்தோம். அடுத்து இல்கொக்கி எப்படி போடுறதுன்றதை பார்த்தோம். இருகொக்கி எந்தெந்த வார்த்தை கூட எப்படி போடணுன்றதை பார்த்தோம். எந்தெந்த வார்த்தை கூடலாம் போடக்கூடாதுன்றதை பார்த்தோம். நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்தது சுருக்கங்கள், தனிக்குறில் சொற்கள்லாம் இம்பார்ட்டன். நீங்கள் அதை வந்து தனியாக ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கங்க. ஷார்ட் கட்ஸ் எல்லாம் எழுதும்போது சேர்த்து நீங்கள் அது கூட அப்பப்போ டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து டிக்டேஷன் போட்டு இப்போ இருந்து எழுதி பழகுங்க. எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டிக்டேஷனில் பழகுனீங்கன்னா தான் பின்னாடி உங்களுக்கு வந்து ஸ்பீட் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ இருந்தே வந்து வெறும் எழுதி மட்டும் எழுதிட்டு அப்படியே இருந்துட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு வந்து ஸ்பீட் எழுதும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே வந்து டிக்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ரொம்ப இல்லைனாலும் நான் சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸை வந்து முன்னாடி எக்ஸசைஸ் வந்து சும்மா டிக்டேஷன் போட்டு உங்களால் எழுத முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் எழுதும்போது கன்ஃபார்மாக வந்து இல்லைனா பின்னாடி வந்து எனக்கு ஸ்பீட் வந்து பிக்கப் ஆக மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நீங்கள் இப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டிக்டேஷன்லையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அப்போ அதனால் வந்து டிக்டேஷன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இங்கிலீஷ்க்கு வந்து ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து லெசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் லெசன்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கிலீஷ் போடலான்னு இருக்கேன். யாருக்காச்சும் இங்கிலீஷ் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஃப்ரீ கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னுடைய போஸ்ட்லையோ இல்லை என்னோட சேனல்லையோ வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் நம்பர். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்போம். நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரெகுலர் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு எங்களால் வந்து வாட்ஸ்அப் கிளாஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுது. ஆன்லைன் கிளாஸ் எதுவும் லைவ் கிளாஸ் எங்களால் கொடுக்க முடியல. அது எப்படி இருக்குது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ கிளாஸ் தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்.